அவர் நித்தமும் எங்களை நடத்துகிற தேவாதி தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். ஆமென். சில நேரம் குறைகள் இருக்கலாம், பிழைகள் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் சரி செய்து அவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆக இந்த காலை நேரத்திலே ஒரு தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு காலத்திலே 9 மணிக்கு இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆக இன்று உங்களோடு கூட அந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 118 அதிகாரத்தை உங்கள் வேதாகமம் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 118. எத்தனை பேருக்கு சங்கீதம் 118 தெரியும்? சங்கீதம் 118 எத்தனை பேர் வாசித்திருக்கிறீர்கள்? இயேசுவே பேசுகிற ஆவியை கட்டளையிடுவீராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆக 118 சங்கீதம், அதில் ஒரு பின்னணி இருக்கிறது. இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆக இந்த நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு, தள்ளப்பட்ட கல்லை கர்த்தர் தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்திலே தள்ளப்பட்டிருந்தாலும், ஒதுக்கப்பட்டிருந்தாலும், புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், வெட்கப்பட்டிருந்தாலும், கர்த்தரை தேடுகிற ஒரு நபராக இருந்தால் ஆண்டவர் அதே இடத்திலே உங்களை உயர்த்துவார். ஆமென். புறக்கணிக்கப்பட்டவர்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு காரியம் இருக்கிறது. இந்த செய்தியின் முடிவிலே நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே சங்கீதம் 118 அதிகாரம் என்பது மூல மொழியில் இருக்கிற வேதாகமத்திலே மையப்பகுதி, நடுப்பகுதி. தமிழ் வேதாகமத்திலே நடுப்பகுதி எது என்று சொல்லுவார்கள்? தமிழ் வேதாகமத்திலே நடுப்பகுதி எதுங்க? அதுக்கு தானே பாஸ்டர் பிரசங்கம் பண்ண உங்களை வச்சிருக்கிறோம். எங்ககிட்ட நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஆகவே ஒரு சிலர் சொல்லுவார்கள் 119 சங்கீதம் நடுப்பகுதி என்று சொல்லுவார்கள் தமிழ் மொழியிலே. இன்னும் ஒரு சிலர் சொல்லுகிறார் 117 சங்கீதம் என்று. ஆகவே அதற்கு நான் விளக்கம் கொடுக்க வரவில்லை. ஆக இன்று நான் சொல்ல விரும்புகிற காரியம், மூல மொழியிலே வேதாகமம் நடுப்பகுதி, மையப்பகுதி சங்கீதம் 118 அதிகாரம். அது மாத்திரமல்ல, மைய வார்த்தை, நடுவார்த்தை எதுவென்றால் சங்கீதம் 118 8 வசனம். போடுங்கள். 118 சங்கீதம் 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இதுதான் மூல மொழியில் வந்த வேதாகமத்தில் நடுவசனம். இந்த வசனத்திலே மையப்பகுதி, அதாவது முழு வேதாகமத்திலே மையப்பகுதி வார்த்தை எதுவென்றால், இதிலே வருகிற ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கிறது. அது என்ன வார்த்தை என்றால் கர்த்தர். சொல்லுங்க. வேதத்தில் நடுவசனம் சங்கீதம் 118 8, அதிலே வருகிற வார்த்தை கர்த்தர். சொல்லுங்க, கர்த்தர். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆக இந்த காலை நேரத்திலே இந்த 118 சங்கீதத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே வேதத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தாவீதை குறித்து நாம் அதிகமாய் பார்க்கலாம். தாவீது குடும்பத்திலே கடைசி வாரிசு. அவன் தான் கடைக்குட்டி. அப்படித்தானே? ஒரு வீட்டில் கடைக்குட்டி இருந்தால் எப்படி இருப்பாங்க? செல்ல குட்டியா இருப்பாங்க. அப்படித்தானே? ஹலோ, இருக்கிறீங்களா? ரொம்ப குழப்படி பண்ணனாலும் அடி வாங்க மாட்டான். சில நேரம் நடுவில் உள்ளவன் தான் ரொம்ப அடி வாங்குறது. பார்த்துருக்கீங்களா? ஆனால் கடைசி பிள்ளை, சில நேரம் ஒரு பிள்ளை இருக்க வீட்டில் அது அவ்வளோ பெரிய தாக்கம் இருக்காது. சிலர் 4-5 பிள்ளைகள் இருக்கிற நேரம் அதுலேயும் கடைசி பிள்ளை மற்ற பிள்ளைகளை விட ரொம்ப சின்னவனாக இருப்பான். அப்படி இருக்கிற நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் செல்ல பிள்ளை. வீட்டில் அவன் என்ன செஞ்சாலும் மற்றவங்க தான் அடி வாங்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அப்படியான ஒரு காரியம் தான் எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கை முற்றிலும் வித்தியாசமானது. கடைசி பையன்தான் புறக்கணிக்கப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன். சாதாரணமாக கிடையாது. தாவீது எழுதின எந்த வார்த்தையும் நீங்க நினைக்க கூடாது சும்மா ஏதோ எழுதிவிட்டு போய்விட்டான் என்று. அவன் ஒவ்வொரு வார்த்தையும் தன் வாழ்க்கையை அனுபவித்து எழுதியிருக்கிறான். அதே வண்ணமாய் கர்த்தரை குறித்து அவன் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவன் தேவனை அனுபவித்து எழுதிய வார்த்தை. ராமன் சொல்லுங்கள். ஆகவே இந்த பெத்லேமிலே தான் தாவீது அவன் பிறந்தான். அது மாத்திரமல்ல, பெத்லேமிலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தன் தான் தாவீதினுடைய தகப்பன் ஈசாய். ஆக பெத்லேமிலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தன், செல்வாக்கு நிறைந்தவன் தான் இந்த ஈசாய் என்கிற தாவீதினுடைய தகப்பன்.
தகப்பன் மிகப்பெரிய செல்வந்தன், செல்வாக்குள்ளவனாய் இருந்தால் பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு முற்றிலும் மாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் தாவீது. உங்களுக்கு தெரியும், போவாசை குறித்து தெரியும், ரூத்தினுடைய கணவன். ஆகவே இந்த போவாஸ் ரூத்துக்கு பிறந்த மகனுடைய மகன்தான் இந்த ஈசாய். அப்படியானால் இந்த போவாசுடைய ரூத்தினுடைய பேரன் தான் ஈசாய். ஆமென். ஈசாய் நீங்க நினைக்க கூடாது ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவன் மிகப்பெரிய ஒரு மனிதன். அவனுடைய பட்டணத்திலே அன்னைக்கு இருந்த பெத்லெஹேமிலே அவன் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக, செல்வாக்கு மிக்கவனாக, மிகப்பெரிய ஒரு பெயர் புகழுள்ள ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். காரணம், அவனுடைய தாத்தாவாகிய போவாஸ் மிகப்பெரிய ஒரு பணக்காரனாகவும் செல்வந்தனாகவும் அவன் இருந்தபடியினாலே இவனும் அப்படிப்பட்ட இடத்தை உடையவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பெயருள்ள எப்பிராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களில் மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் இருந்தாலும் அவன் மதிக்கப்பட்டான். ஆமென். ஆகவே இந்த ஈசாய், நல்ல கவனிங்கள், சில காரியம் இதன் பின்னணியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த அதிகாரத்தில் இருக்கிற காரியங்களின் பின்னணியை, சங்கீத 118 பின்னணியை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இஸ்ரவேல் தேசத்திலே சனகெரிப் என்கிற, எபிரேய மொழியிலே சனகெரிப் என்கிற மிகப்பெரிய ஒரு சங்கம் இருந்தது. நியாயாதிபதிகளின் சங்கம், தமிழில் அதற்கு ஆலோசனை சங்கம் என்று சொல்லுவார்கள். ஆக அதிலே ஒரு தலைவனாக, அவர்தான் முதல் தலைவனாக, முதல் என்றால் அன்னைக்கு இருந்த நாட்களிலே முதல் ஸ்தானத்திலே இருந்த தலைவனாக ஈசா என்கிற இந்த மனிதன் இருந்தான். அது மிகப்பெரிய பதவி, தெரியுமா? ஆகவே இதை குறித்து எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யாசேரின் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. எல்லாமே வேதத்தில் எழுதவில்லை. அப்போ ஒரு பிரசங்கியார், ஒரு வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள் உங்களுக்கு சும்மா அதை கற்றுக் கொடுக்க மாட்டார்கள், பிரசங்கிக்க மாட்டார்கள். அதை அவர்கள் பல இந்த வேதத்துக்கு ஆதாரமான புத்தகங்களை வாசித்து கண்டுபிடித்து அதில் இருக்க சத்தியங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஆகவே அப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு சம்பவம் தான் இது. ஈசாய் அன்னைக்கு இருந்த அந்த சனகெரிப் சங்கத்திலே ஒரு மிகப்பெரிய தலைவனாக இருந்தான். ஆகவே இந்த ஈசாயினுடைய பதவிக்கு, நல்ல கவனிங்க, ஏன் தாவீதை புறக்கணித்தது இந்த குடும்பம்? ஏன் தாவீது ஒதுக்கப்பட்டான்? காரணம் இருக்கணுமா இல்லையா? ஹலோ, காரணம் இருக்கணுமா இல்லையா? பிள்ளை கருப்பா இருந்தாலும் சிகப்பா இருந்தாலும் தாயின் தகப்பனும் நேசிப்பமா இல்லையா? ஹலோ, இருக்கிறீங்களா? ராமேன் சொல்லுங்க. சில நேரம் பாருங்க, அம்மா அப்பா வெள்ளையா இருப்பாங்க, ஆனா பிள்ளை மட்டும் கருப்பா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கண்ணன் கரையர் இருக்கும், ஆனாலும் அந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளையை நேசிப்பார்கள். பிள்ளை தானே. ஆமென். எந்த தாயாவது பிள்ளையை வெறுத்து இருக்கிறீங்களா? இல்ல, வெறுக்க முடியாது, வெறுக்க மாட்டார்கள். ஆனா தாவீதை வெறுத்தார்கள். ஆகவே அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், நீங்க அநேகரால் புறக்கணிக்கப்பட்டு வெறுக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தால் இன்று சந்தோஷப்படுங்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? உங்களை பரலோகம் அங்கீகரித்திருக்கிறது. தேவன் உங்களை அங்கீகரித்திருக்கிறார். ஆமேன். அப்பொழுது இந்த ஈசாயினுடைய தலைமை பதவிக்காக அநேகர் அன்று போட்டி போட்டார்கள். ஈசாய் அநேக நாட்கள் அந்த தலைமை பதவியில் இருந்தான். ஆகவே என்ன செய்தார்கள், அன்று ஈசாயை குறித்து தேடி பார்த்து அவனுடைய பிறப்பை குறித்து, யூத பிறப்புரிமை குறித்து ஒரு சந்தேகம் வந்தது. இவன் ஒரு யூதன் அல்ல. காரணம் என்னவென்றால், ரூத் ஒரு யூத பெண் அல்ல. அவள் எப்படிப்பட்ட பெண் என்று வேதம் சொல்லுகிறது? மோவாபிய பெண். ஆமென். ஹலோ, பைபிள்லாம் வாசிக்கணும், நல்லா வாசிங்க. ஆமென். ரொம்ப பேர் கதை புத்தகங்கள் நல்லா வாசிப்பாங்க, நல்ல பேப்பர் வாசிப்பாங்க. பார்த்துருக்கேன், நியூஸ் பேப்பர் வாசிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் யூடியூப்ல நியூஸ் கேட்பாங்க. அதே மாதிரி தான் வேதத்தில் உள்ள பேரெல்லாம் பாடமாக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த ரூத் என்பவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ. ஆனாலும் அந்த சனகெரிப் சங்கத்திலே ஒரு யூதனாக
அவன் இருந்து அதிலே தலைவனாக இருக்க வேண்டுமானால் தகப்பனும் யூதனாக இருக்க வேண்டும், தாயும் யூத குலத்தை சேர்ந்தவளாக இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அது நடக்கவில்லை. அங்கே அநேகர் அவனுக்கு எதிராக கேள்வி கேட்டு என்ன நடந்தது? அவனுடைய தலைமை பதவி எடுத்து விட்டார்கள். நல்ல கவனிங்க, தாவீதை குறித்து அவனுடைய பிறப்பை குறித்து தவறாய் ஒரு கூட்டம் பிரசங்கிக்கிறது. இல்லை, அப்படியானால் வேதம் சரியாய் சொல்லுகிறது. ஆகவே இந்த வசனத்தை காண்பித்தேன். ஈசாய்க்கு எத்தனை பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது? ஈசாய்க்கு எத்தனை பிள்ளைகள்? 8 பிள்ளைகள். ஆமென். இந்த மகன் தாவீது தவறாய் பிறந்தவன் அல்ல, ஈசாய்க்கும் அவருடைய மனைவிக்கும் பிறந்தவன் தான். ஆனால் இன்று அநேகர் அதை தவறாய் பிரசங்கிக்கிறார்கள். அது தவறானது. ஆகவே இந்த தகப்பன் என்ன செய்தார்? ஈசாய் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். பதவி ஆசை இருக்கு, அது ஒரு பயங்கரமான ஒரு மோகம், அது ஒரு போதை. ஆமென், அப்படித்தானே? சிதற பாருங்க, பதவிக்கு வந்துட்டு திரும்பி அந்த பதவியிலிருந்து விலகிறதுன்னா ஒருத்தனை கொன்றால் சரி பரவாயில்லை, அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள எதையும் செய்வார்கள். இருக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. சிலர் கம்பெனிகள்ல நல்ல பொசிஷன்ல இருந்துட்டு அந்த இடத்த வந்து இழக்கிற நேரம் அவங்களால தாங்க முடியாது. பொசிஷனுக்கு சண்டை, இடத்துக்கு சண்டை. ஆமென். ஊழியெல்லாம் சண்டை பிடிச்சி நிலைச்சிருக்காது. மேல ஒருவர் இருக்கிறார், அவர் கொடுத்தால் ஒருவனாலும் எடுக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை வைக்கிறாரா, அந்த உறுதி உங்களுக்கு இருக்குமானால் 1000 தடை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் ஒருவனாலும் அசைக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் இவர் என்ன செய்கிறார்? அவருடைய பதவியை தக்க வைக்க, அந்த பதவி மோகம், அந்த எல்லோரும் கனம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க, ராஜாவுக்கு அப்புறம் பல விதமான பதவிகள் இருந்தது. அதுக்கப்புறம் ராஜ பதவிக்கு அப்புறம் அந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய மதிப்புக்குரிய ஒரு பதவி என்றால் அந்த சனகரிப் சங்கத்தின் தலைமைத்துவம். ஆகவே அது அவனை விட்டு போனது அந்த ஈசாய்க்கு தாங்க முடியவில்லை. ஆகவே அவன் என்ன செய்தான்? தான் ஒரு யூதன், யூத பிரமாணத்தின்படி நான் ஒரு யூதன் என்பதை நிரூபிக்க அவர் பல தந்திரமான செயல்களை செய்ய ஆரம்பித்தார். அந்த தந்திரத்தின் விளைவால் அவமதிக்கப்பட்டவன் தான் இந்த தாவீது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தார்? அங்கே இருந்த ஒரு கானானிய அடிமை பெண்ணை திருமணம் செய்ய தீர்மானித்து அந்த அடிமை பெண்ணை திருமணம் செய்ய நாள் குறித்தார். அந்த நாளிலே அந்த மனைவி அதை அறிந்து அந்த ராத்திரி அந்த அடிமை பெண் வருவதற்கு முன்பதாக அந்த அடிமை பெண்ணை நிறுத்தி அதே மனைவிதான் அந்த ராத்திரி ஈசாயோடு ஒன்று சேர்ந்தார். அன்று என்ன நடந்தது? அந்த சனகரிப் சங்கத்திலே அவன் யூதன் அல்ல என்று எல்லோருக்கும் முன்பதாக அவனையும் அவன் மனைவியும் விலக்கி வைத்தார்கள். இந்த பிரச்சனை தீரும் வரையிலும் அவர்கள் சேர முடியாது. அவர் யூத முறைப்படி எதுவுமே நடக்க முடியாது. ஆக இவர் என்ன செய்தார்? ஒரு அடிமை பெண்ணை, கானானி அடிமை பெண்ணை திருமணம் செய்து அதை அவர்கள் என்ன செய்யலாம்? ஒரு நாள் வரும் பொழுது இந்த பெண்ணை திருமணம் செய்தது தவறு, யூத முறைப்படி நான் இவளுக்கு தள்ளிதை சீட்டை கொடுத்து இவளை விலக்கி வைப்பேன், அப்பொழுது நான் ஒரு யூதன், யூதனுடைய சட்டத்தை கடைபிடிக்கிறேன் என்று எல்லோரும் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று அவன் நினைத்தான். அப்படி நினைத்தான். ஆனால் அன்று ராத்திரி அது நடக்கவில்லை. சிலர் நீங்க யூத திருமணம் நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற மாதிரி திருமணம் இல்லை, ராத்திரி தான் நடக்கும். அது முற்றிலும் வித்தியாசம். ஒரு நாள் நான் அதை பிரசங்கிக்கிறேன், இப்படி திருமணம் நடக்குமா சொல்லி நீங்க யோசிப்பீங்க. ஆமென். ராகேலுக்கும் லேயாளுக்கும் என்ன நடந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கல்யாணம் கட்ட தீர்மானிச்சிருந்த பொண்ணையே மாத்தி கல்யாணம் மட்டும் கட்ட முடியும்னா அது எப்படிப்பட்ட கல்யாணமா இருக்கும்? நீங்க பார்த்து 3 மாசமா பார்த்து வச்ச பொண்ணு வேற, அன்னைக்கு கல்யாணம் கட்டின பொண்ணு வேறையா இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப யூத திருமணம் எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள் ஒரு காரியம் தான் அவனுக்கு நடந்தது. இப்ப என்ன நடந்தது நன்றாய் கவனியுங்கள். ஒரு நாள் வந்தது, இவள் கர்ப்பம் தரித்து விட்டாள். யார்? ஈசாயினுடைய மனைவி. இப்பொழுது ஒரு இஸ்ரவேல் தேசத்திலே எருசலேமிலே பெத்லெஹேமிலே மிகப்பெரிய பிரளயமே நடந்தது. இது எப்படி நடந்தது? கணவன் விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறான் யூத முறைப்படி. இந்த சனகரிப் சங்கத்தில் அவன் தலைவனாய் வர வேண்டுமானால் திரும்பி அவனுக்கு நியாயம் செய்து அவனுடைய காரியங்கள் விசாரிக்கப்படுவதற்கு ஒரு காலம் நியமிக்கப்பட்டது. அந்த காலத்திலே எப்படி இது நடக்க முடியும்? அப்பொழுது தன் மனைவி எல்லோருக்கும் முன்பதாக அன்று நடந்த சம்பவத்தை சொன்னாள். அவள் சொன்னதை சொல்லும் பொழுது ஈசாய்க்கு மிகப்பெரிய அவமானம். அவனால் தாங்க முடியவில்லை.
அவனுக்கு நிரந்தரமாகவே என்ன நடந்தது என்றால் அந்த தலைமை பதவி போய்விட்டது. அன்றே அவன் தீர்மானித்தான். நல்ல கவனியுங்கள், அன்னைக்கே அவன் அந்த கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே தாவீது பிறக்கல்ல, எல்லாருக்கும் முன்னுக்கு இப்ப என்ன நடக்குது, அங்கே இந்த காரியம் வெளியே வரும் பொழுது அந்த இடத்திலே அந்த தகப்பன் பிள்ளை பிறக்க முன்பதாகவே வெறுத்தான். ஆகவே தான் தாவீது சொல்லுவான், ஆண்டவர் அவன் சொல்லுவான், என் தாய் என் கர்ப்பத்தில் உற்பத்தியாகும் பொழுது எப்படி என்னை உற்பத்தியாக்கினாள், பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். கணவன் மனைவி உறவை சொல்லவில்லை, அவன் பிறந்த விதத்தை சொல்லுகிறான். அப்படி ஒதுக்கப்பட்டவன் தான் இந்த தாவீது. உங்களுக்கு தெரியுமா, வீட்டில் அடிமைக்கு கூட கிடைக்க வேண்டிய இடம் தாவீதுக்கு கிடைக்கவில்லை. தகப்பனுடைய தன் தாய் ஈசாயை நேசித்தது உண்மை. ஆனால் தகப்பனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த தாய் இருந்தபடியினாலே அந்த தாயும் ஈசாயை வெறுக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது. சங்கீதம் 22 அதிகாரம் போடுங்க, 10 வசனம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 22 அதிகாரம் 10 வசனம். எல்லாரும் வாசிங்க, சர்ச் வாசிங்க. கர்ப்பத்திலிருந்து, எப்படி சொல்றாரு, கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல். சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்க, நீர் என் தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. இதுல YLT டிரான்ஸ்லேஷன் என்று ஒன்று இருக்கு. அதுல எப்படி இருக்கு தெரியுமா, நான் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே தூக்கி எறியப்பட்டேன், தூக்கி எறியப்பட்ட என்னை தேவன் தத்தெடுத்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தாவீது கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அவன் புறக்கணிக்கப்பட்டவன். சங்கீதம் 27 அதிகாரத்திலே இன்னொரு வார்த்தை இருக்கிறது, வாசிங்கள். 69 அதிகாரத்துக்கு வாருங்கள். சங்கீதம் 69 வசனம். சங்கீதம் 69 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை 19 மன்னிக்கவும் 19 வாசிங்கள். 19 போடுங்கள். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர், என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். 22 வசனம். அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வளையுமாய் இருக்க கடவது. 21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். ஆக இந்த இடத்திலே சொல்லப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எதை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், அவன் தன் சகோதரன் முன்பதாக எப்படி வளர்ந்தான் என்பதை, அவன் எப்படி வீட்டிலே வளர்க்கப்பட்டான் என்பதை குறித்து இந்த அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. ஆகவே மாத்திரமல்ல, ஒரு இடத்திலே தாவீது சொல்லுகிறான், என் தாயும் என்னை கைவிட்டாலும். அப்படி சொல்றாரா? ஹலோ, சொல்றாரா தாவீது? அந்த வசனம் அப்படி வராது. என் தாய் என்னை கைவிட்டால் என்றுதான் வரும். ஈசாயினுடைய முதல் மகனுடைய பெயர் என்ன? எலியாப். எலியாப் என்றால் அர்த்தம் என்ன? என் பேருக்கே அர்த்தம் தெரியாது, நீங்க வேற பாஸ்டர். எலியாப் என்றால் தேவனை போன்றவன் என்று அர்த்தம். இவன் நினைச்சா இந்த பேரை பார்த்து இவன் தானாக்கும் என்று. கர்த்தர் சொன்னார், நீ இவன் முகத்தை பார்க்கிற, உடம்பை பார்க்கிற, நான் பார்க்கிறேன் உள்ளத்தை பார்க்கிறேன். ஆமென். கடவுள் ஒரு உள்ளத்தை பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே இப்படி நடக்கும் பொழுது எல்லாரும் முடிஞ்சு கடைசியில் ஈசா ஒருவனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. 11 வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று எப்படி இருக்கும் தெரியுமா? இப்பதான் ஈசாய்க்கு புத்தி வருகிற நேரம். உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் இங்கே இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி, நல்ல கவனிங்க, இப்ப எல்லாரும் இருக்கிறாங்க. ஆமேன். பட்டணமே இருக்குது. ஆமேன். எந்த இடத்துல வச்சு இவன் பாருங்களேன், இந்த சம்பவம் லேசானதல்ல. கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே எல்லாருக்கும் முன்னுக்கு எந்த இடத்துல அவமதிக்கப்பட்டானோ அதையும் பார்க்கிலும் ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்து அவனை கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரால் வருகிற ஒரு கனம்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு. ஆமென். தேவனுக்காக காத்திருங்க, நீங்க நிச்சயம் உங்க வெட்கத்தை எல்லாம் கர்த்தர் கனமாய் மாற்றுவார். ஆமென். இப்ப பாருங்க, எல்லாரும் இருக்கிறார்கள்.
இப்ப என்னது பதிவிருந்து இருக்கணும். மிகப்பெரிய வந்து நிக்கிறாரு, ஆடு மாடு எல்லாம் இருக்கு ரெடி. நல்ல கவனிங்க. இன்னைக்கு இந்த இப்ப ஈசாயின் வீட்டுல யாரு இருக்கிறா? ஆரோனின் குடும்பத்தார் இருக்கிறார்கள், லேவியர்கள் இருக்கிறார்கள், சாமுவேல் இருக்கிறார், மூப்பர்கள் இருக்கிறார்கள், இஸ்ரவேலர் இருக்கிறார்கள். ஈசாயின் வீட்டிலே வேலை செய்கிறவன் இருக்கிறான், அடிமைகள் இருக்கிறான். ஆனால் அந்த அடிமைக்கு கிடைத்த இடம் கூட யாருக்கு இல்லை தெரியுமா? தாவீதுக்கு இல்லை. இப்ப ஈசாய் சொல்லுகிறாரு, அவனை வர சொல்லு, அவன் வந்தாதான் ஃபங்க்ஷனே என்று சொல்றான். ஆமேன் சொல்லுங்களேன். எப்படி? அவன் வந்தாதான் ஃபங்க்ஷனே நடக்கும். ஆமேன். அப்ப அவனை தேடி அவன் எங்க இருந்து இருப்பான் யோசித்து பாருங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இருப்பான். இன்னைக்கு மாதிரி செல்போன் இருந்துச்சா? எங்க இருக்கிற கால் அடிச்சு வர சொல்றதுக்கு. இந்த தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அவன் எல்லோரும் ஓடி போயிருப்பார்கள், ஓடி போய் தேடினார்கள், அவனை அழைத்து வந்தார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமேன். ஆகவே கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற விதம் ரொம்ப வித்தியாசமானது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்க படிப்பு, உங்க வெளிப்புற தோற்றம், நல்ல கவனிங்களேன், அதை வச்சு கடவுள் ஒரு நாள் உங்களை தெரிந்து கொள்ளவே மாட்டார். நீங்க கர்த்தரோடு உள்ளுக்குள்ள உங்களுக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறதோ அந்த ஒன்றுதான் உங்களை நிலைத்திருக்க வைக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில உயர்த்துவது எது தெரியுமா? கர்த்தரோடு இருக்க உறவு தான் உங்களை உயர்த்தும். தாவீது அவன் சிறு வயது முதலே தேவனை விசுவாசித்தவன். அந்த தாவீது அப்பொழுது எழுதுகிறான். எப்பொழுது எழுதுகிறான் தெரியுமா? அந்த அபிஷேகம் பெற்ற பிறகு தேவனை நினைத்து அவன் எழுதுகிறான். சங்கீதம் 118 வசனம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லோரும் வாசியுங்கள். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள். நல்ல வாயை தரங்களே சிஸ்டர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்த வசனம், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின், நான் சொன்ன யார் இருந்தாங்க அன்னைக்கு? யார் இருந்தார்கள் ஈசாயின் வீட்டிலே? ஆரோன் குடும்பத்தார் இருந்தார்கள். அவர் சொல்லுகிறார், ஆரோனின் குடும்பத்தை பார்க்கல கர்த்தர் அவனை உயர்த்தி அவன் சொல்லுகிறான், ஆரோன் குடும்பத்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, வேதம் சொல்லுகிறது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டொள்ளி விசாலத்திலே வைத்தார். 6 வசனம் சொல்லுங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஒரு ஆமென் சொல்லுமா? 21 வசனத்தை போடுங்க. 22 வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் தள்ளினாங்க, தேசத்துக்கே தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றினார். தேசத்துக்கே கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். நான் நினைக்கிறேன், உங்க சிலர் புறக்கணிக்கப்பட்டு இன்னைக்கு ஒதுக்கப்பட்டு நிற்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை அந்த அளவுக்கு உயர்த்துவதற்கு அவரால் ஆகும், தேவனால் ஆகும். சில நேரம் பாருங்க, எல்லாரும் இருந்து நீங்க தனியா இருப்பீங்க. சில நேரம் உங்களோடு இருக்கிறவங்களுக்கு உதவி செய்து உங்களை தூக்கி விடலாம். ஆனா யாரும் எதுவும் செய்திருக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், அதுவும் நல்லது. சொல்லுங்க, அது நல்லது. ஆமென். காரணம், கர்த்தரால் மட்டும் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், கர்த்தரால் மட்டும் நீங்கள் அழகுபடுத்தப்படுவீர்கள். புறக்கணிக்கப்பட்ட மத்தியிலே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார்.